இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். யதார்த்தமா காரைக்குடியில நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்க. திடீர்னு வெளியில சத்தம் கேட்டுச்சு. அம்மா அவங்க குழந்தைகிட்ட பேசுற உரையாடல் கேட்டுச்சு. வீட்டுல தாண்டா போறேன், வண்டியில போறேன், உன்னை கூட்டிட்டு போக முடியாது, உன்னை முன்னாடி நிக்க வைக்க முடியாது, சீட்டு குட்டியா இருக்குது, சிரமமா இருக்கும், அதனால நீ வர வேண்டாம், நீ வீட்லயே இரு அப்படின்னு அம்மா தன்னோட குழந்தைய சொல்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதுக்கு வர்றேன் அப்படின்னு அடம்பிடிக்கிற மாதிரி அவங்க குழந்தையுடைய சினுங்களும் கேட்டுச்சு. அந்த அம்மா எங்கேயோ வெளியில போறாங்க போல, அதுக்கு நானும் வர்றேன் அப்படின்னு அவங்க குழந்தை அடம் பிடிக்கிறாங்க போல. அந்த குழந்தைய எப்படியாவது வீட்டுல விட்டுட்டு இவங்க வண்டியில போக நினைக்கிறாங்க. அம்மா சொல்றாங்க, நான் சாப்பிடலேன்னு பாக்குறியா, என்னை பார்த்தா உனக்கு சாப்பிடாத மாதிரி தெரியுதா, நான் சாப்பிட்டேன்பா, நீ சாப்பிடு, நான் சீக்கிரம் வந்துடுறேன் போயிட்டு, சரியா அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்து வீட்டுல அப்பத்தா இருக்காங்க, அவங்க உன்னை பாத்துக்குருவாங்க, நீ சமத்தா சேட்டை பண்ணாம இரு, இந்தா நான் 1 மணி நேரத்துல வந்துருவேன், என் செல்லல பட்டுல கண்ணுல அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்கார புள்ள எங்கேயோ வெளியில போகுது போல, அது ஒரு பூனை வளர்க்குது, அந்த பூனை தான் அவளை போக விடாம தடுத்து இப்படி பிடிவாதம் பண்ணுது, அதுவும் வர்றேன்னு. என்னையத்தான் அப்பத்தான்னு சொல்றா, பூனைக்கு நான் அப்பத்தாவா அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. வெளியில போய் நான் பார்த்தேங்க, அந்த பூனை அவங்களோட சேலைய புடிச்சுக்கிட்டு விடமாட்டேங்குது. பூனைய முகத்தோட முகம் வச்சு 1000 முத்தம் கொடுக்கறாங்க. இப்படி ஒரு பாச போராட்டத்தை எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்க சூழல்ல பாசம் குறைந்த குழந்தைகளுக்கு மத்தியில் பாசத்தை கொட்டி கொடுக்குதுங்க அந்த பூனை. அந்த அம்மாவுடைய முக குறிப்பை வச்சு அவங்க சாப்பிடல அப்படிங்கறதும், எங்கேயோ அவங்க வெளியில போறாங்க அப்படிங்கறதையும் குறிப்பால உணர்ற அந்த பூனையினுடைய சிறப்பே சிறப்பு தாங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னா, வணக்கம் சொல்லு, வாங்கன்னு கேளு அப்படின்னு நம்ம பிள்ளைங்களை பார்த்து குறிப்பா சொல்லுவோம். அதுக்கு முன்னாடியே குறிப்பா நம்ம பிள்ளைங்க அவங்களை கும்பிடலாம் சொல்லாத, வாங்கன்னு கேட்கலாம் சொல்லாத, நான் இருக்கிறதே காமிச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட குறிப்பா உணர்த்திடுவாங்க. ஆங்கிலத்துல ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்ற பிள்ளைகள் மிருகங்களாக மாறி சென்று விடுகின்றன, வளர்த்த மிருகங்கள் பிள்ளைகளாக அரவணைக்கின்றன. ஒருவரது முக குறிப்பை கொண்டு அவருடைய கருத்தை அறிய வல்லவர்களை நாம எவ்வளவு செல்வத்தை கொடுத்தாலாவது நம்முடையவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமா? இதைத்தான் வள்ளுவர் ஒரு குறளில் அழகாக கூறுகின்றார். அதிகாரம் 71, குறிப்பறிதல். குறள் எண் 703. குறிப்பிற்குறிப்புணர் வாரை உறுப்பேனுள் யாது கொடுத்தும் குழல். முகத்தை ஆய்ந்து அகத்தை அறிவோம். நன்றி.